வேலைவாசத்தை நமக்கு வாசித்த சகோதரருக்கு தியான வகுப்பின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து நாம் தேவ செய்திக்காய் கடந்து செல்வோம். தேவ செய்தியை தரும்படியாக சகோதரர் சகாயராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவரும் மீட்பெரும் மெய்ப்பெரும் கண்மலையும் ஆகிய கிறிஸ்து இயேசுடைய நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரம் நாம் 29வது வாரமாக உன்னத பாட்டை ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். கடந்த வாரத்திலே நாம் 6வது அத்தியாயத்தை தொடங்கி அதிலே முதல் 2 வசனங்களுக்கான விளக்கங்களை பார்த்தோம். இன்றைக்கு நாம் 3ஆம் வசனத்துக்கு கடந்து செல்கிறோம். முதல்ல 3வது வசனத்தை வாசிப்போம். இது மணமகன் மணவாளன் மணவாட்டியை புகழ்ந்து பாடுகிறதாய் இருக்கிறது. இந்த பாடல் முழுவதும், இந்த அத்தியாயம் முழுவதும் 3வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர், அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். சாலமோனின் பாடல் 6:3 விளக்கத்தை பார்க்கும்போது, இது நான் என் நேசருடையவள் என்று மணமகள் கூறுவது போல் உள்ளது. என் நேசர் என்னுடையவர் என்று சொல்லுகிறார். இது பொசசிவ். எனக்கு அவர் சொந்தம், அவருக்கு நான் சொந்தம். அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார் அல்லது தனது மந்தையை மேய்க்கிறார் என்பது திருமணத்தில் பரஸ்பரம் பிரத்யேகமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய பாலியல் உரிமை மற்றும் சமரசம் செய்யப்பட்ட நெருக்கத்தின் ஒரு அறிவிப்பை குறிக்கிறது. சரீர ரீதியாக பார்க்கும்போது இது ஆசையின் உச்சக்கட்டத்தை குறிக்கிறது. இங்கு மணவாட்டி, அதாவது சபையாராகிய நாம், தோட்டம் என்று இங்கு வர்ணிக்கப்படும் நம்முடைய உடலை நமது மணவாளருக்கு, அதாவது கிறிஸ்துவுக்கு முழுமையாக அர்ப்பணிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ரோமர் 12:1 சொல்லப்படுகிறது, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. நாம் நம்முடைய ஆவியினாலும் ஆத்மாவினாலும் மாத்திரமல்ல, நம்முடைய சரீரத்தினாலும் தேவனை கனம் பண்ண வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அப்போ நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பரிசுத்தமாகுதலை பயத்தோடு காத்துக்கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். இந்த உலகத்திலே வாழ்கின்ற காலங்களிலெல்லாம் நாம் எங்கு இருந்தாலும் எந்த வேளையிலும் நாம் கிறிஸ்துவை உடையவர்கள், கிறிஸ்துவின் உரிமை பொருள் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அதைத்தான் ரோமர் 12 சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து இதனுடைய சரீர மற்றும் சூழல் சார்ந்த விளக்கங்களை பார்க்கும்போது, 1வது பரஸ்பர உரிமை மற்றும் பிரத்யேக உறவு. நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர் என்ற சொற்றொடர் ஒரு பரஸ்பர ஒருதார திருமண உறுதிப்பாட்டை எடுத்து காட்டுகிறது. அவர்களின் உடல்கள் ஒருவருக்கொருவர் மட்டுமே சொந்தமானவை என்பதை இது வலியுறுத்துகின்றது. காலங்கள் கடந்த போது சில சூழ்நிலைகள் மாறின. அதுல சிலர் அது தேவனுடைய மக்களாகவும் இருக்கலாம், சிலர் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகளை கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து மத்தேயு 16 சொல்லும்போது, அவர் தொடக்கத்திலிருந்தே ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். மனிதனுடைய விலா எலும்பிலிருந்து மனுஷியை படைத்தார். அப்ப அந்த கணவன் அந்த மனைவிக்கு மாத்திரமே உரியவன், அதே போன்ற அந்த மனைவி அந்த கணவனுக்கு மாத்திரமே உரியவள். இதுதான் ஒருதார திருமணம் என்று சொல்லப்படுகிறது. இது பல நாடுகளில் இன்றைக்கு மீறப்படுகிறது. ஆனால் தேவனுடைய நியமனம் நிச்சயமாகவே உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒரு கணவன் மனைவியை எதுவுமே பிரிக்க முடியாது. அதுல ஒரே ஒரு விதிவிலக்கு இருக்குது, அது நமக்கு தெரியும். நம்ம அடுத்த பாயிண்ட் போவோம். அடுத்து மோதலுக்கு பிந்தைய சமரசம். ஒரு தற்காலிக பிரிவுக்கு பிறகு, அதாவது 5ஆம் அதிகாரத்துல 2-7 வசனங்களே பார்த்தோம். மணவாளன் கதவை தட்டும் போது எழுந்து திறப்பதற்கு சோம்பேறித்தனப்படும் போது மணவாளன் கடந்து சென்று விட்டார். அதன் பிறகு மணவாட்டி எழுந்து கதவை திறந்து கொண்டு
நகர வீதிகளை தேடி தெரிந்தாள். யாரை? மணவாளனை. அந்த தற்காலிக பிரிவுக்கு பின்பு இந்த வசனம் சரீர நெருக்கத்தின் மீட்டமைப்பை குறிக்கிறது. மணப்பெண் தனது பாலியல் உறவை புதுப்பிப்பதற்காக தன்னுடைய மணவாளனை தீவிரமாய் தேடுகிறாள். மூன்றாவது, லீலி புஷ்பங்களுக்குள்ளே மந்தையை மேய்த்தல். இந்த உருவகம் பாலியல் இன்பத்தை விவரிக்கிறது. தோட்டம் என்பது மணப்பெண்ணின் உடலை குறிக்கிறது. மேலும் லீலி புஷ்பங்கள் அவளுடைய அழகு, தூய்மை மற்றும் பாலியல் ரீதியாக அவள் மணமகனுக்கு எப்பொழுதும் கிடைத்துக் கொண்டிருக்கிற தன்மையை வச்சு குறிக்கின்றது. இது அந்த கணவர் நேசர் அனுபவிக்கிறார். பிரியமானவர்களே, எப்பொழுதுமே நாம் கர்த்தருக்கு இன்பம் ஊட்டுவர்களாக இருக்க வேண்டும். அப்ப நம்முடைய ஆவியாத்மா சரீரத்தினாலே நாம் செய்கின்ற நற்செயல்கள், நாம் இந்த உலகத்திலே அவருக்கென்று செய்கின்ற ஊழியங்கள் அவருக்கு எப்பொழுதும் இன்பம் ஊட்டுவதாக இருக்கின்றன. அடுத்து 4, சரீர ஐக்கியம். இந்த மொழி ஆழமான சரீர, உணர்ச்சி மற்றும் உறவில் ஒருமைப்பாட்டை சித்தரிக்கிறது. இங்கு தம்பதிகள் ஒருவருக்கொருவர் ஆழ்ந்த திருப்தியை காண்கிறார்கள். 5, ஒரு தோட்டக்காரன் என்ற உருவகம். கணவர் தன் மனைவியை வளர்த்து நேசித்து அவளுடைய அழகை பேணுபவராக சித்தரிக்கப்படுகிறார். அதே நேரத்தில் மனைவி தன்னை அனுபவிக்கும்படி கணவரை அழைக்கிறாள். இந்த செயல்முறை பூத்து குலுங்கும் ஒரு தோட்டத்திலே இன்பம் அனுபவிப்பதற்கு ஒப்பாக இருக்கிறது. இது ஆவிக்கிற வகையிலே பார்க்க வேண்டும். நாம் ஆவிக்கிற விளக்கங்கள் என்னவென்று பார்க்கும்போது, நான் என் நேசருக்கு உரியவள், என் நேசர் எனக்கு உரியவர், அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார் என்பது பரஸ்பர உரிமை, நெருங்கிய அர்ப்பணிப்பு மற்றும் ஆவிக்குரிய பாதுகாப்பு ஆகியவற்றின் ஆழ்ந்த பிரகடனமாக உள்ளது. ஆவிக்குரிய ரீதியாக இது கிறிஸ்துவுக்கும் அவரது ஒரே சபைக்கும் அல்லது தனிப்பட்ட விசுவாசிக்கும் இடையேயான உடன்படிக்கை உறவை குறிக்கிறது. இது ஒரு நிபந்தனையற்ற நித்தியமான அன்பை எடுத்து காட்டுகிறது. மேலும் ஒரு பிரிவு காலத்துக்கு பின்பு ஆழமான முதிர்ந்த அர்ப்பணிப்பையும் இது குறிக்கிறது. இந்த உன்னத பாட்டு 6:3 ஆவிக்குரிய விளக்கங்கள் மேலும் பார்க்கும்போது, 1 பரஸ்பர உரிமையும் உடன்படிக்கை உறவும். நான் என் நேசருக்கு உரியவள், என் நேசர் எனக்கு உரியவர் என்ற சொற்றொடர் ஒரு விசுவாசிக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் இடையேயான முழுமையான அர்ப்பணிப்பையும் பரஸ்பர உரிமையும் குறிக்கிறது. விசுவாசிகள் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், ஆழமாக நேசிக்கப்படுபவர்கள், அவருடைய கிருபையில் பாதுகாப்பானவர்கள் என்பதை இது குறிக்கிறது. அதே வேளையில் கிறிஸ்து விசுவாசிகளை தமக்கு சொந்தமாக்கி கொண்டு அவர்களுக்கு தேவையானவற்றை கொடுத்து அவர்களுக்குள் வாசம் செய்கிறார் என்பதையும் இது குறிக்கிறது. 2வது, வளர்ந்து வரும் நெருக்கமும் முதிர்ச்சியும். 2:16 வசனத்தில் கூட இதே போன்று கூறப்படுகிறது. மணவாட்டி அங்க 2:16 என்ன சொல்றா? மணவாட்டி மணவாளனை தனக்கு சொந்தமாக்கிக் கொள்வதில் கவனம் செலுத்தப்பட்டது. என் நேசர் எனக்கு உரியவள், எனக்கு உரியவர் என்று கூறினாள். உன்னத பாட்டு 2:16 என் நேசர் எனக்கு உரியவர் என்று கூறினாள். ஆனால் 6:3 வசனம், இந்த வசனம் இந்த வரிசையை மாற்றுகிறது. நான் என் நேசருக்கு உரியவள். நல்லா கவனிங்க. அங்க 2:16 பார்த்தோம், என் நேசர் எனக்கு உரியவர் என்று சொன்னாள் மணவாட்டி. இங்கே அதே மணவாட்டி நான் என் நேசருக்கு உரியவள் என்று கூறுகிறாள். இது ஆன்மீக முதிர்ச்சியின் அடையாளமாக விளக்கப்படுகிறது. முதல்ல என் நேசர் எனக்குரியவர் என்று சொல்லுகின்ற போது, நாம் ஞானஸ்தானம் பெற்று கிறிஸ்தவ வாழ்க்கை துவங்கின காலத்திலே கிறிஸ்துவை நமக்கு சொந்தமாக்கி கொண்டோம் என்ற காரியம் நமக்கு தெரியும். ஆனால் நாள் ஆக நாம கிறிஸ்தவ வாழ்க்கையில் முதிர்ச்சி அடைய நான் என் நேசருக்கு உரியவள், அதாவது நாம் கிறிஸ்துவுக்குரியவர்கள் என்ற அந்த உணர்வு வந்துகிறது. கிறிஸ்துவுக்காக தியாகங்கள் செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. ஒருவர் தேவனிடமிருந்து என்ன பெறுகிறார் என்பதில் முதலில் கவனம் செலுத்துகிறது. ஆனால் சூழ்நிலையை பொருட்படுத்தாமல் காலங்கள் ஆகின்ற போது, நாம் பக்குவப்படுகின்ற போது அவருடைய சித்தத்திற்கு முழுமையாக தாழ்மையாக கீழ்ப்படுவதை நோக்கி ஒரு மாற்றமாக இது இருக்கிறது. துவக்க காலத்துல என் நேசர் எனக்குரியவர் என்று கூறிய நாம் இப்பொழுது
நான் என் நேசருக்கு உரியவள் என்று கூற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அடுத்து திருச்சபையில் கிறிஸ்துவின் பிரசன்னம். இதுதான் லீலி புஷ்பங்களுக்குள் மேய்கிறார் என்பதனுடைய அர்த்தம். லீலி புஷ்பங்கள் என்பது கிறிஸ்துவின் சபை அல்லது தனிப்பட்ட விசுவாசிகளை குறிக்கிறது. தூய்மையான மற்றும் அழகான நிலையிலே சபை இருக்கிறது. நாமும் தூய்மையானவர்களாக அழகானவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். மேய்கிறார் என்பது கிறிஸ்து தம்முடைய மக்களின் ஐக்கியம், ஆராதனை மற்றும் பக்தியில் இன்பத்தையும் போஷிப்பையும் காண்பதை குறிக்கிறது. அடுத்து நான்காவது, ஆவிக்குரிய இடைவெளிக்கு மத்தியில் பாதுகாப்பு. கடந்த அதிகாரத்தில் பார்த்தோம் இல்லையா, பிரிந்திருந்தவர்கள் முதல்ல மணவாளனை தேடிக்கொண்டு மணவாட்டி சென்றாள். ஆனால் இந்த 6ஆம் அத்தியாயத்தின் சூழல் மணமகள் ஒரு பிரிவு காலத்துக்கு பிறகு தன் நேசரை தேடி கண்டுபிடிப்பதை காட்டுகிறது. ஆவிக்குரிய ரீதியாக தேவன் தொலைவில் இருப்பதை போல உணரும் போதும் அல்லது விசுவாசிகள் அவருடைய பிரசனத்தை சந்தேகிக்கும் போதும் கூட உடன்படிக்கையின் பந்தம் அப்படியே நிலைத்திருக்கிறது. இந்த உறவு வெறும் உணர்ச்சி பூர்வமான உணர்வுகளின் அடிப்படையில் அல்ல, ஆனால் அவருடைய மாறாத உண்மையின் அடிப்படையிலானதாக இருக்கிறது. ஒருவேளை விசுவாசிகள் பாவம் செய்வதனால் தேவனை விட்டு பிரிகின்ற நிலையில் இருந்தாலும் கூட தேவ அன்பு அவர்களை இழுக்கின்றது, தேவ அன்பு அவர்களை கட்டுவிக்கின்றது. அன்பின் கயிறுகளால் உன்னை இழுத்துக் கொண்டேன் என்று தீர்க்கதரிசி ஒருத்தர் சொல்லுகிறார் பழைய ஏற்பாட்டிலே. தெய்வீக அன்பு மற்றும் கிருபையின் சித்தரிப்பு என்னன்னு பார்க்கும்போது இந்த வசனம் நற்செய்தியின் சுருக்கமாக காணப்படுகிறது. இதில் இயேசு உலகத்தாரின் பாவங்களை சுமந்து அதுக்கு பதிலாக தம்முடைய நீதியையும் கிருபையையும் இரக்கத்தையும் அளிக்கிறார். தேவனுடைய அன்பு ஒரு கொடுக்கல் வாங்கல் போன்றதல்ல, மாறாக அவனுக்கும் நமக்கும் இடையேயான பரஸ்பர அர்ப்பணிப்பின் அடிப்படையில் ஆனது என்பதை இது வலியுறுத்துகிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைமடிக்கு அவரை தந்தருளி உலகத்தில் இவ்வளவா என்பது கூர்ந்தார். தன்னுடைய குமாரனையே கொடுக்கும் அளவிற்கு தேவன் நம்மேல் அன்பு கூர்ந்திருக்கிறார். சுருக்கமாக இந்த வசனம் நிறைவான ஆன்மீக பாதுகாப்பின் பிரகடனமாக இருக்கிறது. நாம் தேவனுக்கு உரியவர்கள். முதல்ல அவர் நமக்கு உரியவர் என்று நாம் சொந்தம் பாராட்டினோம். இப்ப நம்ம தியாக உணர்வு மேலிட நாம் தேவனுக்கு உரியவர் என்பதால் வாழ்க்கையில் உள்ள சவால்கள் அல்லது தேவனை விட்டு தூரமாக இருப்பது போன்ற உணர்வுகள் இருந்தாலும் நாம் நித்தியமாக நேசிக்கப்படுகிறோம் என்பதை இது உறுதிப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்ற எல்லா நாட்களிலும் தேவனை விட்டு பிரிகின்ற காரியம் நமக்கு சற்று தூரமாக இருக்க வேண்டும். இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. இந்த வசனத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கிய நடைமுறை பாடங்கள் என்ன இதுல வருகிறது. முதலாவது, நம்முடைய வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய நடைமுறை பாடம் என்ன? முதலாவது, பிரத்யேகமான அர்ப்பணிப்பின் வல்லமை. நான் என் நேசருக்கு உரியவள், என் நேசர் எனக்கு உரியவர் என்ற சொற்றொடர் திருமணத்திலும் ஒருவரின் ஆன்மீக வாழ்விலும் உண்மையான நெருக்கத்திற்கு முழுமையான பக்தியும் பிரத்யேகமான உறவும் தேவை என்பதை இது வலியுறுத்துகிறது. பிரத்யேகம் என்று சொன்னால் ஒருவருக்கு மாத்திரமே உரிய தனிப்பட்ட வகையிலான உறவு. இரண்டாவது, கர்த்தருக்கு பிரியமானவர்கள் என்ற நமது அடையாளம். நாம் கர்த்தரின் நேசத்துக்கு மாத்திரம் உரியவர்கள் என்பதையும் அவர் நமக்கு உரியவர் என்பதையும் அறிந்து கொள்வது கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படை கொள்கையாகும். இது ஆழ்ந்த மகிழ்ச்சியையும் பாதுகாப்பையும் தருகிறது. இந்த உலகத்திலே நாம் 1000 உறவுகளை கொண்டிருக்கலாம், 1000 வேலைகளை செய்யலாம், ஆயிரக்கணக்கான நபர்களை சந்திக்கலாம். ஆனால் இவை எல்லாவற்றுக்கு மேலாக நாம் தேவனிடத்தில் கொண்டிருக்க பிரத்யேகமான உறவை பேணி பாதுகாக்க வேண்டும். மத்தேயு 6:33 சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்கிறார். ஆக முதலாவது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுக்கணும்? தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் அவருடைய ராஜ்யமாகிய சபைக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்க வேண்டும். மூன்றாவது, பரஸ்பர உடைமையின் பாதுகாப்பு. இந்த வசனம் கிறிஸ்தவர்களாகிய நாம் நமது சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் ஒன்றையும் பொருட்படுத்தாமல் நாம் அவருக்கு உரியவர்கள் என்பதை புரிந்து கொண்டு கர்த்தருடனான நமது உடன்படிக்கை உறவின் பாதுகாப்பில் வாழ நம்மை ஊக்குவிக்கிறது. நான்காவது,
கிறிஸ்துவின் பராமரிப்பில் இளைப்பாறுதல். நேசர் லீலி புஷ்பங்களுக்கு மத்தியில் மேய்கிறார் அல்லது மந்தையை மேய்க்கிறார் என்ற இந்த உருவகம் கிறிஸ்து தம் மக்களுக்கு பராமரிப்பையும் போஷிப்பையும் அமைதியான புத்துணர்ச்சியூட்டும் சூழலையும் வழங்குகிறார் என்பதை உணர்த்துகிறது. வசனத்தை வாசிக்கும் போது நமக்குள்ளாக ஒரு உணர்வு, நல்ல உணர்வு ஏற்படுகிறது, ரெஃப்ரெஷிங் ஃபீலிங் ஏற்படுகிறது. இது எங்கிருந்து வருகிறது? யாரிடமிருந்து வருகிறது? இது பரலோகத்திலிருந்து, நம்முடைய தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு உணர்வாக இருக்கிறது. உண்மையிலேயே தேவனுக்கு பிரியமானவர்கள் அல்லது தேவனை நேசிப்பவர்கள் வசனத்தை வாசிக்கும் போது ஒரு உற்சாகம் அடைகின்றோம். அது கிறிஸ்துவின் பராமரிப்பில் இளைப்பாறுதலாக உள்ளது. அடுத்து 5வது, ஒரு நோக்கமுள்ள அன்பு. இந்த வசனம் ஒரு ஆழமான நோக்கமுள்ள உறவை பற்றி பேசுகிறது. என் நோக்கம் என்ன? தேவன் எதற்காக நம் மீது அன்பு கொண்டார்? நம்மை அவரிடத்தில் திரும்பவும் மீட்டுக் கொள்வதற்காக அன்பு கொண்டார். அதான் நோக்கம். மேலும் இது அன்பு என்பது ஒரு உணர்வு மட்டுமல்ல, ஒருவருக்கு ஒரு அக்கறை காட்டுவதற்கான ஒரு செயல்பாட்டில் உள்ள அர்ப்பணிப்புள்ள மற்றும் நோக்கமுள்ள தேர்வு என்றும் கற்பிக்கிறது. 6வது, பாதுகாப்பின்மையை கடத்தல். முந்தைய வசனங்களில் மணப்பெண் எதிர்கொண்டது போல 5ஆம் அதிகாரத்துல மணப்பெண் எதிர்கொண்டது போல பயம் அல்லது பிரிவினையை நாம் எதிர்கொள்ளும் போது உறவின் பாதுகாப்பின் மீது கவனத்தை திருப்புவது, அதாவது நீங்கள் யாருக்குரியவர்கள் என்பதை அறிவது கவலையை போக்குகிறது. இந்த உலகத்திலே வாழ்கின்ற காலங்களிலே பல்வேறு நெருக்கடிகள், பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. நமக்கு அந்த பிரச்சனைகள், நெருக்கடிகள் ஏற்படும் போது ஒருவேளை தேவனை விட்டு பிரிவோமோ என்ற பயம் அல்லது பிரிவினை எதிர்கொள்ளும் போது கூட நாம் நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவின் மீது, அந்த உறவின் பாதுகாப்பின் மீது அக்கறை செலுத்த வேண்டும், கவனம் கொள்ள வேண்டும். அப்ப நாம் யாருக்குரியவர் என்பதை அறிந்து நாம் கவலையற்றவர்களாக இருக்க முடியும். இந்த கொள்கைகள், 6 கொள்கைகள், மொத்தம் 6 பார்த்தோம். அதாவது பிரத்யேக அர்ப்பணிப்பின் வல்லமை, 2வது கர்த்தருக்கு பிரியமானவர்கள் என்ற நமது அடையாளம், 3வது பரஸ்பர உடைமையின் பாதுகாப்பு, 4வது கிறிஸ்துவின் பராமரிப்பில் இளைப்பாறுதல், 5வது ஒரு நோக்கமுள்ள அன்பு, 6வது பாதுகாப்பின்மையை கடத்தல். இந்த கொள்கைகள் தேவனுக்கும் அவருடைய மக்களுக்கு இடையிலான உடன்படிக்கை அன்பை பிரதிபலிக்கும் வகையில் பரஸ்பர அர்ப்பணிப்பில் வேரூன்றிய நீடித்த பாதுகாப்பான உறவுகளை ஊக்குவிக்கின்றன. உறவுகளை உருவாக்க நம்மை ஊக்குவிக்கின்றன. தேவனுக்கும் அவருடைய மக்களுக்கு, அதாவது நமக்கும் இடையிலான உடன்படிக்கை அன்பை பிரதிபலிக்கிற வகையிலே பரஸ்பர அன்பில் வேரூன்றிய நீடித்த பாதுகாப்பான உறவுகளை நாம் உருவாக்க முடியும். இதை நாம் கவனித்துக் கொண்டோம். அடுத்ததாக அடுத்த உட்பிரிவு வருகிறது. இதுல இங்கதான் தொடங்குறாரு. நான் தொடங்குற மணமகன் அகல் சொன்னேன். ஆனா அது இதுவரைக்கும் நம்ம பார்த்தது மணமகன் பேசுவதுதான், மணவாட்டி பேசுவதுதான். இப்பொழுதுதான் சுலைமீத்து பெண்ணின் அழகை பற்றிய புகழ்ச்சியை சாலமன் பேசுகிறார். 4ஆம் வசனத்திலிருந்து வருகின்றோம். சுலைமீத்து பெண்ணின் அழகை பற்றிய புகழ்ச்சி நேசர் கூறுகிறார். 4ஆம் வசனத்திலே என்ன சொல்லுகிறார்? என் பிரியமே, நீ திர்சாவை போல் சௌந்தரியமும் எருசலேமை போல் வடிவமும் கொடிகள் பறக்கும் படையை போல் கெடியுமானவள். இந்த கொடிகள் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அது ஆக்சுவலா கொடிகள் அல்ல, பதாகைகள் என்று சொல்லலாம். இந்த போருக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க இல்லையா, அப்படி வரும்போது என்ன செய்வாங்களா, பேனர் நிறைய வச்சிருப்பாங்களாம், பதாகைகள் என்று சொல்லுகிறார்கள். அந்த பதாகைகளை கொண்டு வரும்போது, அந்த வெற்றி பெருமிதத்தில் வரும்போது அவர்கள் பார்ப்பதற்கு ஒரு வகையிலே கெடியானவர்களாக, பயங்கரமானவர்களாக இருப்பார்கள். அதான் சொல்றாருங்க, என் பிரியமே, நீ திர்சாவை போல் சௌந்தரியமும் எருசலேமை போல் வடிவமும் கொடிகள் பறக்கும் படையை போல கெடியுமானவள். சௌந்தரியம், வடிவம், கெடி, இந்த 3 வார்த்தைகள் தான் இங்கே மணமகளுக்கு மணமகனால் பயன்படுத்தப்படுகின்றன. சுலைமீத்து பெண்ணை நேசர் புகழ தொடங்குகிறார். எப்படி புகழ தொடங்குகிறார்? இந்த உன்னத பாட்டு 6:4 வசனம், மணவாளர் தம் மணவாட்டியின் அழகை திர்சா நகரத்தை போல மூச்சடக்கி வைக்கும் அளவுக்கு அழகியதாகவும் ஒரு வலிமை மிக்க இராணுவத்தை போல கம்பீரமாக இருப்பதாக புகழ்ந்து கூறும் ஒரு உடல் ரீதியான மற்றும் உணர்ச்சிபூர்வமான அறிவிப்பாகும். இது அவருடைய வசீகரமான அழகின் தீவிரத்தன்மையை எடுத்து காட்டுகிறது.
இது அவரை வெற்றி கொள்கிறது. இங்க பாருங்க, மணமகனை வெற்றி கொள்கிறதா மணமகளின் அழகு. சபையாரே, நாம் நம்முடைய சௌந்தரியத்தினாலே கர்த்தரை மயக்குகிறோம். இது ஆழ்ந்த ஆசை, நெருக்கத்தின் மறுசீரமைப்பு மற்றும் அவள் மீது உள்ள ஆழமான மரியாதைக்குரிய பாராட்டை குறிக்கிறது. பாருங்க, நம்ம பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்போது கிறிஸ்து நம் மீது அன்பு கூறுவது மாத்திரமல்ல, நம்மை மதிக்கிறார், மரியாதை செலுத்துகிறார், பாராட்டுகின்றார். இப்ப உடல் ரீதியான குறியீட்டு விளக்கம் என்னன்னு பார்ப்போம். திர்சாவை போல் அழகானவள். திர்சா ஒரு மிகுந்த அழகுள்ள நகரமாக அறியப்பட்டிருந்தது. இது வடக்கு ராஜ்யமான இஸ்ரவேலின் ஆரம்ப கால தலைநகராக செயல்பட்டது. இது அழகியல், இயற்கை மற்றும் கலாச்சார அழகை பிரதிநிதித்துவ குறித்தது. அழகியல், இயற்கை மற்றும் கலாச்சார அழகை குறித்தது. எருசலேமை போல மனோகரமானவள் என்று சொல்லுகிறார். இது மணப்பெண்ணை யூதாவின் தலைநகரான எருசலேமுடன் ஒப்பிடுகிறது. இது அவருடைய முக்கியத்துவம், கண்ணியம் மற்றும் ஆழமான நேசிக்கப்படுதல் ஆகியவற்றை குறித்தது. ஏன்னா இஸ்ரேல் ராஜ்யம் இஸ்ரேலாகவும் யூதா ராஜ்யம் பிரிந்திருந்தாலும் எருசலேம் என்னமோ ஒரு முக்கியத்துவமான பட்டணமாகவே இருந்தது. அதற்கு ஒப்பிடுகிறார். முதல்ல திர்சாவுக்கு ஒப்பிட்டார், இப்ப எருசலேமுக்கு ஒப்பிட்டார். அடுத்து கொடிகளுடன் அணிவகுத்து நிற்கும் சேனையை போல பிரமிக்கத்தக்கவள். இது அவளுடைய அழகு மென்மையானது அல்லது செயலற்றதாக ஆக்குவது மட்டுமின்றி பிரமிக்க வைக்கும் கம்பீரமானது மற்றும் வல்லமை வாய்ந்தது என்பதையும் குறிக்கிறது. அவருடைய அழகு மென்மையானதாகவும் மணமகனை செயலற்றவராகவும் ஆக்குவது மட்டுமில்லை, மாறாக மணமகன் அவளது அழகில் பிரமிக்கிறார். அவர் அந்த அழகின் கம்பீரத்தை பார்த்து மயங்குகிறார். அந்த அழகு வல்லமை வாய்ந்தது என்பதை உணர்ந்தவராய் இருக்கிறார். பாருங்க, சபையை குறித்து நாம் பார்க்கும்போது நம்முடைய பக்தியுள்ள செயல்களினாலே, நம்முடைய ஒழுக்க வாழ்க்கையினாலே கிறிஸ்து நம்மேல் பிரமிக்கிறார். கிறிஸ்து நம்மேல் மயங்குகிறார். கிறிஸ்துவை நம்மால் மயக்க முடியும் எப்பொழுது? உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும்போது. இது பிரமிப்பை தூண்டுகிற மற்றும் பார்ப்பவரை மூச்சடைக்க செய்கின்ற, மூச்சை நிறுத்தும் வல்லமை வாய்ந்தது. அழகும் வடிவமும் கெடியும் இங்கு மணவாட்டியை பற்றி விவரிக்கும் முக்கியமான 3 வார்த்தைகளாகும். இந்த வசனத்தைய ஆவிக்குரிய அர்த்தங்கள் மேலும் சிலவற்றை பார்ப்போம். இது கிறிஸ்துவின் திருச்சபை மீதான கிறிஸ்துவின் மகத்தான அன்பையும் போற்றுதலையும் குறிக்கும் ஒரு ஆவிக்குரிய உருவகமாகும். இது கிறிஸ்துவுக்குள்ளான விசுவாசியின் புனிதத்தன்மை, அழகு மற்றும் மன உறுதியை எடுத்து காட்டுகிறது. ஆவிக்குரிய முக்கியமான விளக்கங்கள் என்னன்னு பார்க்கும்போது, திர்சா எருசலேம் போல அழகாக இருக்கிறாள். யாரு? மணவாட்டி. மணவாட்டி திர்சா நகரத்தை போலவும் எருசலேமை போலவும் வனப்பாக இருக்கிறாள். திர்சா அதன் வசீகரத்திற்கும் எருசலேம் வழிபாட்டு மையத்திற்கும் தேவனின் பிரசன்னத்துக்கும் பெயர் பெற்றது. ஆக திர்சா என்பது நம்முடைய ஒருவேளை சபையாருடைய புறம்பான அழகை குறிக்கலாம். எருசலேம் என்பது சபையாருடைய ஆவிக்குரிய அழகை குறிக்கலாம். ரெண்டுமே இருக்கணும். புறம்பான அழகும் முக்கியம், உள்ளான அழகும் அதை விட முக்கியம். அப்ப கிறிஸ்துவின் சபையானது பரிசுத்தமானதாகவும் வசீகரிக்கும் தன்மையுள்ளதாகவும் தேவனின் வசிப்பிடமாகவும் உள்ளதை குறிக்கிறது. நம்மிடத்துல இந்த பண்புகள் இருக்கின்றதா யோசித்து பார்த்துக் கொள்வோம். பதாகைகளை கொண்ட படைகளை போன்று கம்பீரமானது. இந்த உருவமானது திருச்சபை பலவீனமாக இல்லை, ஆனால் ஒரு வலிமையான வெற்றிகரமான சக்தியாக உள்ளது என்பதையும், விசுவாசத்தின் மூலம் ஆவிக்குரிய எதிரிகளை வெல்லக்கூடும் என்பதையும் குறிக்கிறது. பாருங்க, இன்றைய நாட்களிலே கிறிஸ்துவின் சபையை அந்த மற்ற நாமகரண கூட்டங்களை போல நாங்களும் மைனாரிட்டி, எங்களுக்கெல்லாம் உதவிகள் வேணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டை கேட்கலாம்னு சொல்லி ஒரு கருத்து எழும்புகிறது. முற்றிலும் தவறானது இது. நாம யாருங்க? கிறிஸ்துவின் சபையார் யாரு? ராஜா வீட்டு பிள்ளைங்க. ராஜா வீட்டு பிள்ளைங்க எப்படி மைனாரிட்டி ஆக முடியும்? மைனாரிட்டினா என்ன குறிக்கிறது? வீக்னஸை குறிக்கிறது. நிச்சயமாக சபை பலவீனமானது அல்ல. சபை இந்த உலகத்திலேயே மிகுந்த பலம் உள்ளது. நபர்த்துவம் வேணுமானது கம்மியா இருக்கலாம், ஆனா அதுக்காக போயிட்டு இந்த உலகத்துடைய எண்ணங்கள் போல நம்ம நாங்க மைனாரிட்டியா இருக்கணும், எங்களுக்கு உதவி வேணும் அப்படின்னு கேட்கறதுலாம் அது தேவனுக்கு உகந்த காரியங்கள் அல்ல. அடுத்து நம்ம பார்க்கிறோம் மீள கட்டுதல் மற்றும் உறுதிப்பாடு. உன்னத பாட்டு 5ஆம் அத்தியாயத்தில்
மணவாளன் மணவாட்டியை விட்டு விலகி சென்றிருந்தார். இதைத் தொடர்ந்து இந்த 6ஆம் அத்தியாயத்தில் மணவாளனும் மணவாட்டியும் இணைகிறார்கள். அப்போது மணவாளன் தனது மணவாட்டியின் அழகை உறுதிப்படுத்துகிறார். அவர் தம் மணவாட்டியின் மீது கொண்டுள்ள நிபந்தனையும் அன்பையும் அவர் தம் மணவாட்டியின் மீது கொண்டுள்ள நிபந்தனையற்ற அன்பையும் நல்லிணக்கத்தையும் வெளிப்படுத்துகிறார். அடுத்து விசுவாசியின் உண்மையான அடையாளம். விசுவாசிகள் பலவீனமாகவோ அல்லது விரும்பத்தகாதவர்களோ இருப்பதாக உணர்ந்தாலும், நல்லா கவனிங்க, விசுவாசிகள் பலவீனமாகவோ அல்லது விரும்பத்தகாதவர்களாகவோ இருப்பதாக அவர்கள் உணர்ந்தாலும் கிறிஸ்து அவர்களை ஒளிமயமானவர்களாகவும் பரிசுத்தமானவர்களாகவும் கரையற்றவர்களாகவும் கருதி அவர்களை அழகானவர்களாக அறிவிக்கிறார். திருச்சபையின் உண்மையான திறப்பு அதன் ஆவிக்குரிய பரிசுத்தத்திலும் இயேசுடனான அதன் நெருக்கமான பாதுகாப்பான ஐக்கியத்திலும் உள்ளது என்பதை இந்த வசனம் எடுத்து காட்டுகிறது. ஆக இந்த 4ஆம் வசனம், ஒரு வசனத்தை மாத்திரம்தான் இன்றைக்கு பார்த்தோம். 5ஆம் வசனம் தயார் பண்ணி வச்சிருக்கிறேன். ஆனா இப்ப டைம் ஆயிடுச்சு. 5ஆம் வசனம் இன்னைக்கு பார்க்க முடியாது, நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். இவ்வளவு நேரம் பொறுமையாக கவனித்த உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே வேளையில ஒன்றை கோரிக்கொள்ள விரும்புகிறேன். கிறிஸ்துவின் சபை என்பது இந்த உலகத்திலே உள்ள எந்த நிறுவனத்தை காட்டிலும் மேன்மையானது. கிறிஸ்துவின் சபை என்பது இந்த உலகத்திலே உள்ள எந்த நிறுவனத்தை காட்டிலும் பரிசுத்தமானது. கிறிஸ்துவின் சபை என்பது இந்த உலகத்தில் உள்ள எந்த நிறுவனங்களை காட்டிலும் மிக உயர்ந்தது. நாம இதை உணர்ந்தவர்களாய், நாம எங்க இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாய் செயல்படுவது மிகுந்த அவசியமாய் இருக்கிறது. உட்கார்ந்து நாங்கள்லாம் ரொம்ப கம்மியா இருக்கோம், பலவீனமா இருக்கிறோம், அதெல்லாம் பேசவே கூடாது. தேவன் நம்மோடு இருக்கும் போது உங்களில் இருப்பவர் உலகத்தில் இருப்பவனிலும் பெரியவர். அதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் தொடர்ந்து இந்த பாடத்திலே சந்திப்போம். தேவனுக்கு சதா காலம் மகிமை உண்டாவதாக. எங்களுடைய தேவனுடைய வார்த்தையை நமக்கு பகிர்ந்து போதித்த ஊழியர் சகாயராஜ் அவர்களுக்கு தியான வகுப்பின் சார்பாக வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் இப்பொழுது